ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். கற்பனை செஞ்சு பாருங்க. மின்சாரம் கூட இல்லாத ஒரு சின்ன கிராமம். அங்க இருக்க ஒரு பெண் நாட்டின் மிக உயர்ந்த பதவியான குடியரசுத் தலைவர் சேர்ல போய் அமருவாங்கன்னு யாராவது நினைச்சிருப்பாங்களா? ஆனா அது நடந்தது. ஒடிசாவுடைய காடுகள்ல இருந்து டெல்லியோட குடியரசுத் தலைவர் வரை மாளிகை வரை நீண்ட ஒரு பெண்ணின் அசாத்தியமான கதை தான் இது. தடைகளை உடைத்து துரோகங்களை கடந்து தனி ஒரு பெண்ணா நின்னு இந்தியாவுடைய 15வது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது இன்ஸ்பயர் அனு. ஜூன் 20, 1958 ஒடிசாவுடைய மயூர்பஞ்ச் மாவட்டத்துல உள்ள உபர்பேடா அப்படிங்கிற ஒரு பழங்குடியின கிராமத்துல தான் திரௌபதி முர்மு பிறக்குறாங்க. அவங்க வாழ்ந்த சூழல் எப்படிப்பட்டது தெரியுமா? அந்த கிராமத்துல அப்போ கரண்ட் கிடையாது, சரியான ரோடு கிடையாது, பெண்கள் படிக்கிறது ரொம்பவே அரிதான விஷயம். ஆனா அவங்க அப்பா பிராஜி நாராயணன் துடு தன் மகள் படிக்கணும்னு ஆசைப்படுறாரு. திரௌபதி முர்முக்கு சின்ன வயசுல இருந்தே படிக்கணுங்கிற வெறியும் இருக்கு. கிராமத்துல ஆரம்ப கல்வியை முடிச்சதும் மேல் படிப்புக்கு புவனேஸ்வர் போகணும்னு ஆசைப்படுறாங்க. ஒரு பழங்குடியின பெண் தன் கிராமத்தை விட்டு வெளியேறி படிக்க போறது அப்போ சாதாரண விஷயம்லாம் இல்ல. ஆனா எல்லா எதிர்ப்பையும் தாண்டி புவனேஸ்வர் போய் ரமாதேவி மகளிர் கல்லூரியில பட்டப்படிப்பை முடிக்கிறாங்க. அவங்க தான் கிராமத்துல இருந்து காலேஜ் போன முதல் பெண். படிப்பு முடிஞ்சதும் ஒடிஷா அரசுடைய நீர்ப்பாசன துறையில கிளர்க்கா வேலை கிடைக்குது. அப்புறம் ஷியாம் சரண் முர்மு அப்படிங்கிறவரை திருமணமும் செஞ்சுக்கிறாங்க. அவங்களுக்கு 2 மகன்கள், ஒரு மகள் பிறக்கறாங்க. குடும்பம் நல்லபடியா போயிட்டு போயிட்டு இருந்தப்போ அவங்க ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறாங்க. அரசு வேலையை விட்டுட்டு ஸ்ரீ அரவிந்தோ இன்டகிரல் கல்வி மையத்துல கௌரவ ஆசிரியரா சேர்றாங்க. இங்க தான் அவங்களுடைய உண்மையான சேவை குணம் வெளிப்படுது. அந்த ஸ்கூல்ல அவங்க சம்பளம் வாங்காம தான் வேலை பார்க்கறாங்க. ஏன் சம்பளம் வாங்காம வேலை செய்றீங்கன்னு கேட்டப்போ அவங்க சொன்ன பதில், என் குடும்பத்தை என் கணவர் பாத்துக்கிறார். இந்த ஏழை குழந்தைகளுக்கு கல்வி கொடுக்கறது என் கடமை. அதுக்கு நான் காசு வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வாழ்க்கை எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்ல. திரௌபதி முர்முவோடைய வாழ்க்கையில விதி ரொம்பவே கொடூரமான விளையாட்டை விளையாடிருச்சு. 2009ல இருந்து 2014 வரைக்கும் இந்த வெறும் 5 வருஷ கேப்ல அவங்க ஒட்டுமொத்த உலகமே இடிஞ்சு விழுந்தது. 2009ல அவங்களுடைய மூத்த மகன் லக்ஷ்மணன் முர்மு மர்மமான முறையில மரணமடைந்தார். 2013ல அவங்களுடைய இரண்டாவது மகன் ஒரு ரோட் ஆக்சிடென்ட்ல இறந்துடுறாரு. அந்த சில மாதங்கள்லயே, அதாவது 2014ல அவருடைய கணவரும் ஷியாம் சரண் முர்மு அவங்க ஹார்ட் அட்டாக்ல இறந்துடுறாரு. அதுக்கு முன்னாடியே அவங்க அம்மா, சகோதரர் கூட இறந்துடுறாங்க. யோசிச்சு பாருங்க. தன் கண் முன்னாடியே பெத்த 2 பசங்க, கட்டின கணவன் எல்லாத்தையும் இழந்துட்டு ஒரு பெண் எப்படி இருப்பாங்க? எந்த ஒரு சாதாரண மனிதனும் மனமுடைஞ்சு ரொம்ப கவலையோடு இருக்க அந்த சூழ்நிலை தான் அது. ஆனா திரௌபதி முர்மு தோற்று போகல. தன்னை தேற்றிக்க அவங்க பிரம்ம குமாரிகள் அமைப்புடைய தியான முறைய கையில் எடுத்தாங்க. தன் தனிப்பட்ட சோகத்தை பொதுமக்களுக்கான சேவையா மாத்துனாங்க. தன் மகன்கள் நினைவா அவங்க வீட்டை ஒரு பள்ளிக்கூடமாவே மாத்திட்டாங்க. இதுக்கு இடையிலேயே அவங்க 1997ல ராங் ராய்ப்பூர் நகராட்சியுடைய கவுன்சிலரா தன்னுடைய அரசியல் பயணத்தை ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. பிஜேபியில இணைஞ்சு எம்எல்ஏ மற்றும் ஒடிஷா அரசுடைய அமைச்சராகவும் திறம்பட செயல்பட்டிருக்காங்க. அவங்களுடைய நேர்மையும் உழைப்பும் அவங்கள 2015ல ஜார்க்கண்ட் மாநிலத்தின் முதல் பெண் கவர்னரா ஆக்குச்சு. 6 வருடங்கள் அந்த பதவியில இருந்தாங்க. ஒரு ஆளுநரா சொகுசு வாழ்க்கையில வாழாம எப்போதும் மக்களோட மக்களா எளிமையா இருந்திருக்காங்க. ஆளுநரா இருந்த போதும் பழங்குடிய மக்களின் நில உரிமைகளை பறிக்கும் சில சட்ட மசோதாக்களை அரசு கொண்டு வந்தப்போ தன்னுடைய சொந்த அரசுக்கே பயப்படாம அந்த மசோதாக்களை திருப்பி அனுப்பி மக்கள் பக்கம் அவங்க நின்றுருக்காங்க. ஜூலை 20, 2020 இந்தியாவின் 15வது குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல். பிஜேபி கூட்டணி திரௌபதி முர்முவை வேட்பாளரா அறிவிச்சப்போ ஒட்டுமொத்த நாடும் ஆச்சரியப்படுது. பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்துல ஜெயிச்சு சுதந்திர இந்தியாவுடைய வரலாற்றின் முதன் முறையாக ஒரு பழங்குடியின பெண் நாட்டின் முதல் குடிமகளா பதவியேற்றுக்கிட்டாங்க. திரௌபதி முர்மு அவர்களுடைய அந்த அசாத்தியமான வாழ்க்கையிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய 5 முக்கியமான வாழ்க்கை பாடங்கள்
இதோ முதல் பாடம், இழப்புகளை தாங்கும் மன வலிமை. அவங்களுடைய வாழ்க்கையில வெறும் 5 வருட இடைவெளியில 2 மகன்கள், கணவர், தாய், சகோதரர் என ஒட்டுமொத்த குடும்பத்தையும் அவங்க இழந்துட்டாங்க. எந்த ஒரு மனிதனும் நிலை குலைந்து போகிற சூழல் தான் அது. ஆனா அவங்க முடங்கி போயிடல. இதுல இருந்து நம்ம கத்துக்கிறது, வாழ்க்கை நமக்கு எவ்வளவு பெரிய துயரத்தை தந்தாலும் அதோட நம்ம பயணம் முடிஞ்சிருது இல்ல. சோகங்களை கடந்து மனதை கட்டுப்படுத்தி மீண்டும் எழுந்து நிற்கிறது தான் உண்மையான மன வலிமை. 2வது பாயிண்ட் என்னன்னா, எளிய பின்னணியும் ஒரு தடை அல்ல. மின்சாரம், சாலை வசதி கூட இல்லாத ஒரு சின்ன பழங்குடி கிராமத்துல பிறந்து ஒடிசாவோட தலைநகரத்துக்கு வந்து படிச்சு தன்னுடைய கிராமத்திலேயே முதன் முறையா கல்லூரிக்கு சென்ற முதல் பெண் அவங்களா ஆனாங்க. நான் வசதியான குடும்பத்துல பிறக்கல, எனக்கு பெரிய பின்னணி இல்ல அப்படிங்கறத நம்ம புலம்புறதையெல்லாம் நிறுத்திட்டு, நம்மிடம் உழைப்பும் வெறியும் இருந்தா நாம பிறந்து வளர்ந்த சூழல் நம் உயரத்தை தடுக்காது அப்படிங்கறத நம்ம உணர்ந்துக்கணும். 3வது பாயிண்ட் என்னன்னா, சுயநலமற்ற சேவை மனப்பான்மை. பட்டப்படிப்பு முடிஞ்சிருச்சு, அரசு வேலையெல்லாம் கிடைச்சிருச்சு. ஆனாலும் அதை விடுத்து எளிய குழந்தைகளுக்கு கல்வி கற்பிக்க கௌரவ ஆசிரியரா பணியாற்றினாரு. தன்னுடைய கணவருடைய வருமானம் குடும்பத்துக்கு போதும் அப்படிங்கறதுனால அந்த ஆசிரியர் பணிக்கான சம்பளத்தை கூட அவங்க வாங்கல. வாழ்க்கையில பணம், பதவி மட்டும் முக்கியம் கிடையாது. நம்மால முடிஞ்ச உதவிகளை சமுதாயத்துக்கு நம்ம திருப்பி கொடுக்கும்போது அது நம்மை அறியாமலேயே நம்ம அடுத்தடுத்த உயரங்களுக்கு கொண்டு செல்லும். 4வது பாயிண்ட், அதிகாரத்திலும் நேர்மை. ஜார்க்கண்ட் மாநிலத்தோட ஆளுநரா இருந்தப்ப அப்போதைய ஆளுங்கட்சி, அதாவது அவருடைய சொந்த கட்சியை கொண்டு வந்த அந்த பழங்குடியின மக்களுடைய நில உரிமைக்கு எதிரான சில சட்ட மசோதாக்களை அவங்க ஏற்க மறுத்துட்டாங்க. மக்கள் நலனே முக்கியம் அப்படின்னு பயம் இல்லாமல் அந்த மசோதாக்களை எல்லாம் திருப்பியும் அனுப்பிட்டாங்க. இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம் அப்படின்னா, எந்த பதவியில இருந்தாலும், எவ்வளவு பெரிய அதிகாரத்துல இருந்தாலும், நம்முடைய நேர்மையான, நம்மளுடைய சரியான கொள்கைகளையும் யாருக்காகவும், எதுக்காகவும் விட்டு கொடுக்க கூடாது. லாஸ்ட் பாயிண்ட், எளிமையே அழகு. ஒரு மாநிலத்தோட ஆளுநரா உயர்ந்த போதும் கூட, இன்னைக்கு நம்ம நாட்டின் முதல் குடிமகளா இருந்த போதும் கூட, அவங்கள்ட்ட இருக்க அந்த எளிய புன்னகையும், எளிமையான உடைகளும், பழகும் தன்மையும் மாறவே இல்ல. இன்னைக்கும் தன்னை தேடி வர அடித்தட்டு மக்களிடமும் அதே அன்போட தான் அவங்க பழகிட்டு இருக்காங்க. நம்ம வாழ்க்கையில எவ்வளவு பெரிய உயரத்தை அடைஞ்சாலும், எவ்வளவு பணம் சம்பாரிச்சாலும், நம்முடைய கால்கள் எப்போதும் தரையில தான் இருக்கணும். அந்த எளிமை தான் நமக்கு உண்மையான மரியாதையும் தேடித்தரும். ஃப்ரெண்ட்ஸ், கடைசியா ஒரு விஷயத்த சொல்லி பாருங்க. இன்னைக்கு நாம சின்ன சின்ன தோல்விகளுக்கும் ஏமாற்றங்களுக்கும் மனசு உடைஞ்சு போயிடுறோம். எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு விதியை நொந்துக்கிறோம். ஆனா தன் கண்ணு முன்னாடியே பெத்த பிள்ளைகள், கட்டின கணவனை எல்லாத்தையும் பறி கொடுத்துட்டு ஒட்டுமொத்த உலகமே இருண்டு போயிருந்த நிலையிலும் தன்னோட வாழ்க்கை இதோடு முடியலன்னு துணிஞ்சு நின்ன ஒரு பெண்மணி தான் இன்னைக்கு 140 கோடி மக்கள் வாழும் இந்த இந்தியாவுடைய முதல் குடிமகளா, முப்படைகளின் தளபதியா, குடியரசுத் தலைவர் மாளிகையில கம்பீரமா அமர்ந்திருக்காங்க. திரௌபதி முர்முவோடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு சொல்ற பாடம் ஒண்ணே ஒண்ணுதான். விதி உங்களை எவ்வளவு பெரிய பள்ளத்துல தள்ளினாலும் சரி, சுத்தி இருக்கவங்க உங்களை எவ்வளவுதான் ஒதுக்குனாலும் சரி, உங்களோட நேர்மையும், தளராத உழைப்பும், சகிப்புத்தன்மையும் உங்ககிட்ட இருந்தா, ஒரு நாள் இந்த உலகமே வியந்து பார்க்கிற உயரத்துல உங்களை காலம் கொண்டு போய் உட்கார வைக்கும். அவங்களோட இந்த அசாத்தியமான பயணம் உங்களுக்கு ஒரு சின்ன உத்வேகத்தை தந்திருந்தா, தோற்று போயிருக்கோன்னு நினைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அவங்க மீண்டு வரட்டும். இது போன்ற வலிமையான மனிதர்களுடைய கதைகளை தொடர்ந்து பார்க்க நம்ம இன்ஸ்பயர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு பவர்ஃபுல் வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.